இப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு உடன்படிக்கை பண்ணணுமா? அவர் சொன்னாலே போதாதா? இதுதான் அர்த்தம். அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய நேசகுமாரனாகிய இயேசுவை கல்வாரி சிலுவையிலே இத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி, வேதனைக்கு உட்படுத்தி, சித்திரவதை செய்து இந்த அளவுக்கு உங்களுக்காய் அவரை மரிக்கச் செய்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடாமல் இருப்பது எப்படி? ரோமர் 8:32 அதுதான் சொல்லுது. தன்னுடைய நேசகுமாரனை படிக்கிறீங்களா? அது ஒரு வாட்டி வேணா படிங்க, உங்களுக்கு நல்ல உள்ள இறங்கணும். திரும்ப திரும்ப அதே தான். அதாவது ரோமர் 8:32 படிங்க பார்க்கலாம். 32 31 ரோமர் 8. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் விடுதலை பெறாமல் பிரச்சனையிலே வாழ்வீர்களானால் அர்த்தம் என்ன? கர்த்தரை நம்பல, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன செய்திருக்கிறார்? நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிற காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், என்ன செய்திருக்காரு எங்க அறியறது? வார்த்தையில. அப்போ வார்த்தையில என்ன செய்திருக்கிறாரோ அதுதான் உங்களுடையது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா சொல்லி இருக்கிறேன், திரும்ப திரும்ப நான் சொல்லி கொண்டு வருகிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்துல இயேசு அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவர் எப்படி அற்புதத்தை செய்தாரு, எப்படி பிரசங்கித்தாரு, என்ன மாதிரி காரியங்கள், இதுதான் சிலுவைக்கு எப்படி போனார் மாதிரி இதுதான் இருக்குது. ஆனால் நிருபங்கள்ல அவர் மரித்தது நிமித்தமாய் உங்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், உங்களுக்கு என்ன சொந்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பழைய ஏற்பாடு இந்த நிருபங்கள்லாம் ஒரு உயில் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஒரு மனிதன் பெரிய பணக்காரன், அவனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொன்னா உயிரோட இருக்கும் போதே அவன் என்ன பண்ணுவான்? பிள்ளைகளுக்கு மனைவிக்கு வீடு, இந்த மாதிரி ஆண் பிள்ளைக்கு இந்த மாதிரி இந்த காரு, பெண் பிள்ளைக்கு இந்த நகையெல்லாம், பெண் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் அவன் பிரித்து பிரித்து எழுதி வைப்பான். அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது ஒரு 10 பைசா பிரயோஜனப்படாது, யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவன் என்னைக்கு மறிக்கிறானோ அன்னைக்கே அந்த உயில் கோர்ட்டில் கொண்டு கொடுத்து அவங்களுக்கு யாராருக்கு என்னவோ அது அவங்களுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த நிருபத்தில் மறக்காதங்க, உங்களை குறித்து என்ன தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் உங்களுடையது. ஹல்லேலூயா. தேவன் இயேசு உங்களுக்காக உயிரை எழுதி வைத்து விட்டு மரித்தார். என்னைக்கு மரித்தார் அன்னைக்கு அமலுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க அனுபவிக்கலன்னா என்ன அர்த்தம்? அறியாமை. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்திருக்கிறார், இயேசுவின் மரணத்தினால என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியல, நீங்க அனுபவிக்கவே முடியாது. இதுதான் என்னுடையது என்று எப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இதுதான் என்னுடையது, இதை நான் அப்படியே எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன், 100க்கு 100 நீங்க சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சரி, இந்த உடன்படிக்கை நமக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்க, இந்த உடன்படிக்கைக்கு ஒரு ஆள் வேணும். அடுத்தபடியாக அவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த உடன்படிக்கை எல்லா ஜனங்களையும் சேர்றதா இருக்குது. நான் சிம்பிளாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும், அவ்வளோதான் டைம் இருக்குது, மிச்சம் இதை தொடர்ந்து நம்ம வர வாரத்தில் பார்க்கலாம். அதாவது உடன்படிக்கையை நிறைவேற்றதுக்கு ஒரு பிரதிநிதி வேணும். இப்போ பாருங்க, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு ஒப்பந்தம் ஆச்சா. அந்த ஒப்பந்தத்தில் இங்கேருந்து யார் போவா? பிரைம் மினிஸ்டர் போறாருன்னு வைங்க. யாரு? மன்மோகன் சிங் போறாரு, அங்கேருந்து ஒபாமா வர்றாரு. இப்போ அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒப்பந்தம்லாம் எழுதுறாங்க. இப்போ எழுதின உடனே அவரும் சைன் பண்றாரு, இங்க இருக்கிற ஒபாமாவும் சைன் பண்றாரு, இங்க இருக்கிற அதாவது மன்மோகன் சிங்கையும் சைன் பண்றாரு. இப்போ அந்த ஒரு சைன்ல யாரெல்லாம் இருக்கிறா? அமெரிக்கா முழுவதும் இருக்குதா இல்லையா? இங்க இருக்கிறது ஒப்பந்தம் பண்ண அந்த சைன் போட்ட அந்த சைன்ல யார் இருக்கிறா? இந்திய ஜனங்கள் எத்தனை கோடி, அத்தனை கோடி ஜனமும் அதுக்குள்ள இருக்குதா இல்லையா? ஆனால் அவங்க 2 பேர் பண்றாங்க. நல்ல விளங்குது இல்லையா? இதுல என்ன சந்தேகம் இருக்குதா? அப்படியானால் நல்ல யோசனை படி பாருங்க. ஒரு சம்பவத்தை சொல்றேன். அதாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம்.
அந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோமானால், அதாவது பெலிஸ்தரும் இஸ்ரவேலரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு இருக்கிறாங்க. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இது விளங்குனாக்கா உங்களுடைய லெவல் எங்கேயோ போயிடும். உண்மையாகவே ஒரு செகண்ட் கூட நீங்க துக்கத்தோட பாரத்தோட இருக்க மாட்டீங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். பெலிஸ்தரும் இஸ்ரவேலும் சண்டை போடுறதுக்கு அவன் ஒரு மலையில இந்த பக்கம் ஒரு மலையில இருக்கிறான். நிற்கிற போது என்ன பண்றான்? பெலிஸ்தன் வரான். என்னத்துக்கப்பா எல்லா ஜனமும் நீங்க சாவுறது நாங்க சாவுறது இதெல்லாம் என்னத்துக்கு? 2 பேரு என் பக்கத்துல நான் வரேன், உன் பக்கத்துல நீங்க யாருன்னா அனுப்புங்க. நான் தோத்துட்டேன்னு சொன்னா எங்க ஜனமே மொத்தமும் நாங்க பெலிஸ்தர் எல்லாருமே தோத்துட்டோம். நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்க ஜனம் முழுசும் இஸ்ரவேல் ஜனமே தோத்துட்டீங்க. என்னத்துக்கு இது? 2 பேர் போதும். அவன் வரான் 40 நாள். யார் என் கூட சண்டைக்கு வர்றது? வந்து கேட்கிறான் கோலியாத்து. கோலியாத்தை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். கோலியாத்து தாவீது கதை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. என்ன அறிந்து கொண்டோம், என்ன புரிந்து கொண்டோம், என்ன விளங்கி கொண்டோம்? கதை தெரியும். இது கேட்காத கதையா? நான் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. என்ன கத்துக்கொண்டீர்கள்? வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்குது? அவன் சொல்றான் 40 நாளா வரான் ஒருத்தனும். இங்க பார்த்தா எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில தாவீது என்கிற அந்த இளைஞன் நான் போய் அவன்கிட்ட சண்டை போடுறேன்றான். சரி போனான், சண்டை போட்டான், ஜெயிச்சிட்டான். இந்த கதை நமக்கு தெரியும். இப்போ பெலிஸ்தன் தோத்துட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க பெலிஸ்தர் கம்ப்ளீட்டா அந்த ராணுவமே மொத்தம் நாடே தோத்துருச்சா இல்லையா? தோத்துருச்சு. இப்போ இவன் ஜெயிச்சிட்டான். இவன் போனானே தாவீது கோலியாத்தை எதிர்க்கும்படி போனானா, ஒண்டியா போனானா? மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்குள்ள இருந்தாரா? ஒண்டியா போகல. அவன் தோத்திருந்தான்னா இஸ்ரவேல் ஜனம் மொத்தமே தோத்திருக்குமே. இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த பேரும் அவனோடு கூட தான் போகிறார்கள். அவன் பிரதிநிதி. அவன் ஜெயிச்சான்னா மொத்த பேரும் ஜெயிச்சிட்டாங்க. அவன் தோத்துட்டானா மொத்த பேரும் தோத்துட்டான். இப்போ பயந்து நடுங்கிட்டு இருந்தவெல்லாம் அந்த கோலியாத் அதாவது தாவீதோட தான் போறாங்க. அவன் பெற்ற வெற்றி யார் பெற்ற வெற்றி? மொத்த இஸ்ரவேலன் பெற்ற வெற்றி. இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வரப்போகிற ஜனங்களும் கூட பெற்ற வெற்றி. அப்போ அந்த கோலியாத் அதாவது தாவீதுக்குள்ள மொத்த இஸ்ரவேலும் இருக்குது. ஹல்லேலூயா. இது நல்ல விளங்கிக் கொள்ளணும். இந்த சம்பவம் நமக்கு நல்ல தெரியும். அப்படியானால் இயேசு நம்முடைய பிரதிநிதி என்று நான் சொல்ல வருகிறேன். பயந்து நடுங்கி கலங்கி கொண்டிருந்த, அவனை எதிர்த்து போரிட முடியாம கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது பெற்ற வெற்றி நிமித்தம் தொடர்ந்து போய் அவங்கள முறியடிச்சு அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் பறிச்சிட்டு வரான். நீங்க படிச்சு பாருங்க. எல்லாம் பயந்து ஓடுறான். ஓட ஓட விரட்டி வெட்டி இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வரான். ஹல்லேலூயா. இது இந்த வெற்றி யார் மூலமா வந்துச்சு? தாவீது ஒருவன் மூலமாக. அவனுக்குள் எல்லா இஸ்ரவேலும் தான். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதிநிதி. நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்திருக்கிறார். இது நல்ல விளங்கிக் கொள்ளணும். இயேசு நம்முடைய பிரதிநிதி. ஒரு வசனம் படிங்க. அதாவது 2 கொரிந்தியர் 5:17. இந்த ஒரு வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த வாரம் கவனிக்கலாம். இது விளங்குச்சின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தது நிமித்தம் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? உண்மையாகவே இந்த சத்தியம் விளங்காதபடியினால், புரியாதபடியினால், இதை அறிந்து கொள்ள முடியாதபடியினால் அவருடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வெளியே வரவிடாமல் தவிக்கிறார்கள். எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள் துக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், கவலையோட கண்ணீரோட வாழ்க்கையை கழிக்கிறார்கள். காரணம் என்ன? அறியாமை. இது விளங்குச்சு அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட் கூட நீங்க துக்கத்தோட பாரத்தோட இருக்கவே முடியாது. இயேசு என்ன செய்திருக்கிறார்? ஒரு வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அங்க வசனத்தை சரியா கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் என்ன? ஆதாமுடைய சுபாவம்,
எரிச்சல், கோபம், கசப்பு, வெறுப்பு, தோல்வி, குற்ற உணர்வு, கவலை, பயம், சந்தேகம், எல்லா காரியங்களும் கெட்ட காரியங்கள். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா யாரு? இயேசுனுடைய சுபாவம், தேவனுடைய சுபாவம். புது பழையவர்கள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின. நான் இதை குறித்து உங்களுக்கு நான் நல்லா விளக்கி இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனையை கொடுத்தார். இந்த 10 கற்பனையை எதுக்காக கொடுத்தாரு? 10 கற்பனையின்படி செய்கிறவன் நீதிமான், உத்தமன், அவன் நல்ல பரிசுத்தவான், கடவுள் பிரியம். செய்யாதவன் இது. ஆனால் நான் உங்களோட சொல்லி இருக்கிறேன், இந்த 10 கற்பனையை கொடுத்த நோக்கம் என்ன? பாவத்தை உணர்த்தும்படி. அதுக்கு முன்ன பாவம்னு சொன்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு. மோசேயின் மூலமா தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனையை கொடுத்தார். இவங்க என்ன பண்ணாங்க? இந்த 10 கற்பனையை நான் பண்ணி தீர்த்துறேன். 10 கற்பனையின்படி செய்ய முடியும் என்று கர்த்தர் கொடுக்கவில்லை. 10 கற்பனை யாரால் நிறைவேற்றவே முடியாது. 9 கற்பனையை நிறைவேற்றலாம். தாய் தப்பனும் கண்ணம் பண்ணுவையா, கொலை செய்யா இருப்பா, விபச்சாரம் செய்யா இருப்பா, வேசிதனம் பண்ணாது இருப்பாயாக, பொய் சொல்லா இருப்பா, களவு செய்யா இருப்பா, இப்படி இருக்கு இல்லையா? தெரியும் உங்களுக்கு 10 கற்பனை என்னன்னு. 9 கற்பனை நிறைவேற்றிடலாம். 10வது கற்பனை யாரால் நிறைவேற்ற முடியாது. 10வது கற்பனை என்ன? இச்சியாது இருப்பாயாக. இச்சியாது இருப்பாயான்னு சொல்றது என்னன்னா, நீங்கள் என்ன செய்றீங்க என்ன செய்யலன்றதுக்கு கிடையாது. உங்க மைண்ட்ல வர எண்ணம், எண்ணத்தில் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், அதை யாராலும் பண்ண முடியல, ஒருத்தராலையும் பண்ண முடியாது. இச்சிக்காமல் என்னென்ன வந்துருது. ஒரு பெண்ணை பார்த்தா இச்சை வந்துருது. நீ பாவமே செய்யல, ஒன்றும் பண்ணல, ஆனா இச்சிட்ட. இப்ப என்ன பண்ணிட்ட? பாவம் பண்ணிட்ட. இதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பழைய எஸ்எல்சி நான் படிக்கும் போதெல்லாம், அதாவது ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டா மொத்தமும் திரும்ப படிக்கணும், திரும்ப வேற ஒன்றில் போயிடும். இதே மாதிரி தான் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எதில் போயிடுச்சு அதை ஒன்றை படித்து அப்படி இப்படி ஒன்று ஒன்றா எழுதி பாஸ் ஆகிடலாம். இது பழைய எஸ்எல்சி மாதிரி. இது ஒரு கற்பனையில் போயிட்டீங்கன்னா மொத்தம் போயிடுச்சு. யாக்கோபுல அப்படியே இருக்குது. ஒரு இதில் தவறினீங்கன்னா எல்லாத்திலும் தவறினவர் ஆவீர்கள். ஆகவே இதை யாராலும் செய்ய முடியாது. ஆனால் இதை செய்கிறவர் யாரு? செய்தவர் யாரு? இயேசு. இப்போ அந்த இயேசுவை யார் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ள இயேசு வந்துடுறாரு, இவர்கள் இயேசுக்குள்ள இருக்கிறாரு. இப்போ 10 கற்பனை இப்போ நீங்கள் நிறைவேற்றீங்களா இல்லையா? இது விளங்கணும். இது விளங்குற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் கிரியை என்ன, அதை வச்சு நான் கேட்கல. நீங்கள் எந்த அளவுக்கு பக்தியாக, பரிசுத்தமாக, உண்மையாக, உத்தமமாக, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறீங்க, அதை வச்சு நான் பரிசுத்தவானா இல்லைன்னு நான் சொல்ல வரல. கிறிஸ்துவுக்குள் இயேசு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார். நான் தான் சொன்னேன் இல்லையா, விசுவாசிக்கிறது மட்டுமே உங்களுடைய வேலை. மிச்சம் எல்லாம் கிரியை செய்து யாரு? அவர். நான் குறைவுள்ளவன், அநேக காரியங்களை குறைபடுறேன். ஆனால் குறைவில்லாத இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். ஆகவே நான் நிறைவானவன். ஹல்லேலூயா. இதுக்குத்தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார். நான் பரிசுத்தவான், நீதிமான், தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரியவன், பரலோகத்துக்குரியவன், நான் உண்மையாகவே நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல, இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளை, அவருடைய சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன். இதை சொல்லி சொல்லி உங்க மனசை நம்ப வைங்கன்றேன். இப்ப இதை செய்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க இதை விசுவாசித்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பரிசுத்த ஜீவன் செய்ய போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்யல, கிரியையை வைத்து அல்ல, அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், பரிசுத்தவான்களாக்கி இருக்கிறார், தேவனுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய பாவத்தை நினைக்கிறதே கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் பரிசுத்தவான்கள். இந்த எண்ணம் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? என் பரிசுத்தவான் என்று செய்யும் போது பரிசுத்தவானை போலவே நீங்கள் வாழ்வீர்கள். தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று. அப்போ தேவனும் ஆவியும், ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று. எங்க வார்த்தை இருக்குதோ அங்க ஆவியானவர் இருக்கிறார். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க பிரயாசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை பேசி பேசி நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அவர் என்ன செய்திருக்கிறாரோ அதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்கள் அவருக்குள்ள இருக்கிறீர்கள்.
அசுத்தமான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் பண்ணாது. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். எங்க வார்த்தை உண்டோ அங்க ஆவியானவர் உண்டு. ஒரு தவறும் செய்ய மாட்டீங்க. விளங்குதா உங்களுக்கு? ஜஸ்ட் விசுவாசிங்க. விசுவாசிப்பது மட்டுமே உங்களுடைய வேலை. பரிசுத்தத்துக்குள்ள நடத்த வேண்டியது யாருடைய வேலை? உங்களால பண்ண முடியாது. நீங்க பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்ந்து காட்டிடுவேன்னு சொன்னா நடக்கவே நடக்காது. அது முடியாது. தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். உங்களை முடியாதுன்னு சொல்லித்தாங்க. இயேசுவே உங்களுக்குள்ள இருக்கிறார். தேவனே உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆவியானவரே உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் விசுவாசிக்க பழகுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின. அப்படியானால் ஏன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தாரை காட்டிலும் மோசமாய் சிந்திக்கிறார்கள், மோசமாய் பேசுகிறார்கள், மோசமாய் நடக்கிறார்கள்? காரணம் என்ன? அறிவீனம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன், என்னால் இதை செய்ய முடியாது, ஆனா எல்லாவற்றையும் செய்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார், ஆகவே நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். தைரியமா மாறுதட்டி சொல்லணும். நான் என்ன செய்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. நான் என்ன செய்கிறேன், என்ன செய்ய மாட்டேன், எந்த அளவுக்கு பக்தியாய் வாழ்கிறேன், அது அல்ல. விளங்குதா உங்களுக்கு? இது விளங்கலன்னா உங்களுக்கு தவறா வேலை செய்யும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, மனிதனை கர்த்தர் உண்மையாகவே நமக்கு ஒரு நல்ல வல்லமையான ஒரு மனதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது உங்களுடைய நல்வாழ்வுக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையான கருவி. கண்டதெல்லாம் போடாதங்க. உங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களை எடுத்து பேசுவீர்களானால் பேசி பேசி கற்பனையா மாறுது. கற்பனை நாளுக்கு நாள் என்னாச்சு, ஒரு கல் மேல ஒரு கல் வச்சது மாதிரி, அதாவது பெரிய ஒரு சுவரா, மதில் சுவரா எழும்பிடுது அரண். இப்போ ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே அந்த மனுஷனை மாத்திடுது. அந்த எண்ணத்தின்படி அந்த ஆள் ஆயிடுறான். இரண்டும் பாசிட்டிவ் அப்படித்தான், நெகட்டிவ் அப்படித்தான். அதனால தான் எப்பொழுதும் கவலையும் துக்கத்தையும் பாரத்தையும் வேதனையும் குழப்பத்தையும் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதவே பேசுகிறார்கள், அதவே கற்பனை செய்கிறார்கள், அதவே கட்டி எழுப்புகிறார்கள். அப்படியே அவங்க ஆயிடுறான். ஒரு மனுஷன் பொய்யே பேசிக்கிட்டு இருப்பான், நான் அவனுக்கு பொய் தான் மெய் மாதிரி தெரியும், சத்தியம் அவனுக்கு விளங்காது. அதே போலத்தான் நாம் பரிசுத்தவான், நீதிமான், தேவனுடைய பிள்ளைன்னா தேவனுடைய பிள்ளையை போல வாழ்றதுல பிரச்சனையே கிடையாது. இயேசுவை எப்படி தேவன் பார்க்கிறாரோ அப்படியே உங்களை பார்க்கிறார். இது உங்களுக்கு விளங்குதா? எவ்வளவு தெளிவா இந்த அன்பை குறித்தெல்லாம் இன்னைக்கு நம்ம படிச்சோம். ஒருவன் உண்மையாகவே தேவன் அன்பு கூர்ந்ததுனால நம்ம அன்பு கூறுறோம். நமக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. அப்போ கண்ட சகோதரனுக்கு அன்பில்லாம் தேவனுடைய காணாத தேவனுக்கு எப்படி அன்பா இருப்பான்? அன்புனா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறதுல அன்புன்னு சொன்னா ஓடி போய் கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்கணும், இதெல்லாம் இல்லைங்க. உங்க இருதயத்தில் யாரை குறித்து ஒரு வருத்தம் இல்லை, துக்கம் இல்லை, பாரம் இல்லை, எந்த மனத்தாங்கலும் இல்லை, கசப்பு இல்லைன்னா அதுதான் அன்பு. தேவன் அப்படித்தான் இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப இதா போயிட்டு ரொம்ப ஆழமா போய் அப்படியே விளங்கல புரியலன்னெல்லாம் சொல்லாதங்க. யாரு மேல எந்த வருத்தமோ பாரமோ வேதனையோ குழப்பமோ எனக்கு எந்த ஒரு மனத்தாங்கலும் இல்லை அப்படின்னு சொன்னாலே அதுதான் அன்பு. எப்படி தேவனுடைய அன்பை காட்டுறது? விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அருமையா இன்னைக்கு நம்ம படிச்சோமே, அதுல எனக்கு அதை நிறைய ஒரு பிரசங்கமே பண்ணணும் மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்குது. அவ்வளவு நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அன்பிலே பயம் இல்லை, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. எவ்வளவு அருமையா அதுல எழுதி வச்சிருக்குது பாருங்க. வேற ஒண்ணு இல்லை. நம்ம எந்த விதமான கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, எதுவுமே இது இல்லை, நல்ல திருப்தியா இருக்கிறோம், எந்த குழப்பம் இல்லை. அதுதான் தேவன். தேவன் அப்படித்தான் காட்டுறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்றதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போன எல்லாமே புதிதாயின. அப்போ உண்மையாகவே நாம் எண்ணத்தை நாம் மனதிலே வைத்து அதை நாம் பேசி அதை தியானிக்கிறோமோ அப்படியே நம்ம ஆயிடுவோம். இவள் நேரம் அவர் பேசின வார்த்தை என்ன, வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான். இதை நிறைவேற்றாம விட மாட்டேன், பிரச்சனை என்ன தலைகளை போட்டோம், அதை குறித்து கவலையே கிடையாது. ஆனா வார்த்தை பொய்யாகாது. வார்த்தை அதன் காரியத்தை சாதிச்சிடும். அதனால நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவருடைய வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய காரியம் நடக்கும். நமக்கு இது புரியலன்னா, பிரதிநிதியாகிய இயேசுவை குறித்து புரியலன்னா, அவர் என்ன செய்திருக்கான்னு புரியலன்னா, கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்திருக்கிறார் அது நமக்கு விளங்காது. பாவத்திலிருந்து அவர் உங்களை கம்ப்ளீட்டா விடுதலை ஆக்கிட்டாரா இல்லையா? பாவத்தை குறித்து பேசலாமா?
ஏன் பேசுறோம்? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோன்ற அறிவே நமக்கு உண்டாகல. அதுதான், அது முடிஞ்சு போன காரியம். வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரா? இல்லை இன்னொரு முறை ஆக்கணுமா? முடிஞ்சு போன காரியம். 2000 வருஷம் நல்லா சொல்லிட்டல, என்னைக்கு செத்தாரோ அன்னைக்கு அமலுக்கு வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி நீங்கள் அவருடைய காயத்தினால் குணம் ஆனீர்கள் அப்படின்னு சொன்னா குணம் ஆயிட்டீங்க. இது முடிஞ்சு போன சமாச்சாரம். ஆனால் வியாதி இருக்குது. இல்லை, இது வியாதி என் சரீரத்தில் இருக்க முடியாது, உரிமையே கிடையாது. என்னை விளக்கறமே அவர் வாங்கிட்டாரு. அவர் ரத்தத்தினால் அவர் காயப்பட்டு என்னை குணம் ஆக்கிட்டாரு. குணம் ஆக்கிற சுதந்திரம் தான் என்னுடையது. விடாதங்க. அது எந்த நிலைமை எப்படின்னா போட்டோம், அதை குறித்து கவலையே கிடையாது. சூழ்நிலை எங்கன தலைகளை போட்டோம். நான் குணமானது தான் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த மாதிரி வார்த்தையை நம்புறதுக்காகத்தான் தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுடைய மனம் தேவனுடைய வார்த்தையை அப்படியே பிடிக்கணும். என்னை குறித்து சொல்லியாச்சு, உயில் எழுதி வச்சுட்டாரு, இது எனக்குன்னு சொல்லிட்டாரு. சுதந்திரம் என்னுடையது, அதாவது சுகம் என்னுடையது, முடிஞ்சே போச்சு. இதை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. இதை நான் அனுபவிச்சே தருவேன். செத்த பிறகு அனுபவிக்க போறீங்க, இந்த பூமியிலே அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப சீக்கிரம் நடந்துரும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் நல்ல உங்க தேவனுடைய வார்த்தையோட உங்களை இணைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நடந்துரும். உங்க மனசு இன்னும் துடிக்கும். எப்போ எப்போ இப்போ இன்னைக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். யாரோ கொரியர் அனுப்பிட்டாங்க, நல்ல ஒரு பார்சல் வருது, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இன்னைக்கு வரும், நாளைக்கு வந்துடும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பொய்ய ஆக்கவே முடியாது, எந்த சக்தியால் தடை செய்ய முடியாது. ஆகவே இதை விசுவாசிங்க. கல்வாரி சிலுவையில் தேவன் என்ன செய்திருக்கிறார்? கொலோசையர் 2:15 படிங்க. அந்த ஒரு வசனம் படிச்சுட்டு நான் விட்டுறேன், வாரம் இதே கண்டினியூ பண்றேன். கொலோசையர் 2:15 மட்டும் படிங்க. சரி சரி, ஆமேன். இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ சாத்தானிட்டு இருந்த எல்லா அதிகாரத்தையும் அவர் உறிஞ்சிட்டாரா இல்லையா? அவனை வெளியரங்கமான கோலம் ஆக்கிட்டாரா இல்லையா? ஒண்ணுமில்லாத நிராயுதவனி ஆக்கிட்டாரா இல்லையா? இதையெல்லாம் ஆக்குனாரு. இது யாருக்காக ஆக்குனாரு? சத்தமா சொல்லுங்க. எனக்காக அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. அவருக்கு என்னத்துக்கு? அவர் கடவுள் ஆயிட்டு, அவர் ஏன் இதெல்லாம் செய்யணும்? அப்ப இத்தனையும் செய்தது எனத்துக்காக, அத்தனையுமே உங்களுக்காக. எப்படி அதாவது தாவீது மொத்த இஸ்ரவேலும் தாவீதுக்குள்ள இருந்தார்களோ அதே போல பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தரும் போக முடியல. ஆனா தாவீது என்கிற ஒரு மனுஷன் தைரியமா போறான், அவனுக்குள்ள இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவன் பெற்ற வெற்றி அவருக்கெல்லாம் வெற்றி. அதே போல சத்துரு நம்மளை பயங்காட்டி இதை அவன் வந்து பயந்து நடுங்க வச்சுக்கிட்டு இருந்தான். எதை கண்டாலும் பயம், வாழ்க்கையை குறித்த பயம், எதை எடுத்தாலும் பயம். அப்படிப்பட்ட பயந்து நடுங்கி கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பயந்து நடுங்கி கொண்ட மனுக்குலத்தை மீட்கும்படியா இயேசு கல்வாரி சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்தார், ஒன்றுமில்லாமல் ஆக்கினார், அவனுடைய எல்லாத்தையும் உரிந்து கொண்டார். இது விளங்கல இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள் சாத்தான் இப்படி கிரிய பண்றான், அப்படி கிரிய, ஒரு கிரியும் பண்ண முடியாதுங்க. அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது, உங்க மேல அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அவன் தொடவே முடியாது. நல்ல விளங்கி கொள்ள வேண்டும். சாத்தான் எப்படி கிரியை செய்யறான் பாரு, சாத்தான் எப்படி பண்றான் பாரு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அறியாமை நீங்கள் பேசுவது. அப்படியானால் எப்படி வரான்? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரே ஒரு காரியம்தான், வஞ்சகம், ஏமாற்றுறது. இந்த 2 காரியம்தான். உங்களை வஞ்சிக்கிறான், வார்த்தையை நம்ப விட மாட்டேன்றான். பிரச்சனையை பாரு, சூழ்நிலையை பாரு, இதை பேசு, வார்த்தையை பேசாத. ஏமாத்துறான். எண்ணத்தின் மூலமா மட்டுமே உங்கள்கிட்ட வரான். வந்து உங்களை கருத்தை பிடிச்சாலும் நெரிக்க முடியாது. அவனுக்கு அந்த அதிகாரமே கிடையாது, உங்களை தொடறதுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டா அவனை தோக்கடிச்சிட்டாரு, ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டாரு. அதிகாரம் அவனுக்கு உங்க மேல கிடையாது, உங்களுக்கு அவன் மேல அதிகாரம் இருக்குது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதாவது வலு சர்ப்பத்தையும், அதாவது பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சகலமும் உன் பாதங்களுக்கு கீழாக இருக்கிறது. என்ன இருக்கிறதுன்னு தெரியாதனால இன்னைக்கு பிரச்சனை. என்ன ஆக்கி இருக்கிறார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது,
கல்வாரி சிலுவையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார். அப்ப இயேசு பெற்ற வெற்றி யார் பெற்ற வெற்றி? அப்ப நீங்க இயேசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா உண்மையாகவே நீங்கள் அப்ப என்ன அர்த்தம்? நீங்க துக்கப்படுறது, பாரப்படுறது, வேதனைப்படுறது, குழப்பம் அடைவது, தோல்வி அடைவது, ஒரு ஆசீர்வாதமில்லாத வாழ்க்கை வாழ்வது எந்த விதத்தில் நியாயம்? இயேசு சாத்தானையும் உபத்திரவத்தையும் மாமிசத்தையும் எல்லாத்தையும் ஜெயித்தாரா? அப்படியானால் நீங்களும் ஜெயித்தவர்களா? உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜஸ்ட் விசுவாசிங்க, காரியத்தை அவர் செய்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார்? நான் குணமானேன் 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 என்று சொல்லி நீங்க வார்த்தையின் மேல நீங்கள் உறுதியா இருக்கிற பொழுது குணம் உங்களுக்கு வந்தே வரணும். அப்படி வரல அப்படின்னு சொன்னா வார்த்தை பொய்யாகும். சும்மா சொல்லி இருக்குது, நானும் சொல்லி பார்த்தேன் வரல. என்னைக்கு சொல்லி பார்த்தேன் வரலன்றீங்களோ அன்னைக்கே நீங்க விசுவாசத்தை விட்டுட்டீங்க. பெற்றுக்கொண்டு இதுல நல்ல தெளிவா இருக்குது பாருங்க. பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா பெற்றுக்கொண்டேன், நான் குணம் ஆயிட்டேன்னா குணம் ஆயிட்டீங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் எல்லாம் எனக்கு நிறைவா இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நிறைவா இருக்குது. ஆல்ரெடி உண்மையாகவே ஆசீர்வாதத்தை உங்கள் தலையின் மேல் அளவில்லாமல் கொட்டி இருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய உங்களுக்கு வரும்படியாய்த்தான் இயேசு கல்வாரி சிலுவையில் சாபமானார். அவர் சாபமானது உண்மை என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது உண்மை. எப்படி நீங்க சாபத்தின் கீழ் வாழலாம்? பாவம் ஒரு சாபம், வியாதி ஒரு சாபம், வறுமை ஒரு சாபம். இயேசு கல்வாரி சிலுவையில் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி மீட்டிருக்கிறாரே. அப்படியானால் என்ன அர்த்தம்? என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்களே, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்களே. யோசித்து பாருங்க. ஆண்டவரே, இன்றிலிருந்து நீர் எனக்கு எழுதி கொடுத்த உயில் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன். என்னை குறித்து உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் நான் என்பதை ஆண்டவர் நான் ஆணித்தரமாய் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எண்ணத்தை நான் தீர்மானத்தை மாற்ற மாட்டேன். உடைய வார்த்தையின்படியே பேசி உடைய வார்த்தையை ஆண்டவரே என்னுடைய மனதை நான் பயிற்சி கொடுக்கிறேன். நானும் வார்த்தையும் ஒன்று. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் நான் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆண்டவரே, இதை நிறைவேற்றாமல் நான் விட மாட்டேன். இந்த பூமியில என் மூலமாய் உடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில, வேதனையில, துக்கத்திலே, கவலையில, கண்ணீரிலே வாழ விருப்பமில்லை. இது உம்முடைய சித்தமும் அல்ல. உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற விரும்புகிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். தலையில வணக்கம்.